ஸ்ரீ குருப்பியோ நமः. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. பத்ராச்சல ராமதாஸ், பாண்டுரங்கன் மகிமையில் பத்ராச்சல ராமதாஸை பார்த்துட்டுருக்கோம். கபீர்தாஸ் கிட்டக்க சொல்கிறார், கடவுளை நான் ராமரையும் லக்ஷ்மணையும் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டேன்னு. அதுதான் போன வாரம் பார்த்தோம். எரும மாடு ரூபத்தில் வந்ததை இந்த கோபண்ணானால் அவரால் அறிஞ்சிக்க முடியல, அதாவது புரிஞ்சுக்க முடியல. அதுதான் சொல்கிறார் பகவான், அது எந்த டைமில் ஒரு ரியலைசேஷன் வருமோ அப்போ தான் நம்ம கடவுளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன்னு. ஸோ இப்போ என்ன ஆகுது, ஐயோ என்னால் கடவுளை பார்க்க முடியலையே அப்படின்னு இன்னும் தீவிரமாக தன்னுடைய பக்தியை பண்ண ஆரம்பித்தார் கோபண்ணா. சதா சர்வ காலமும் ராமருடைய பஜனைகளை பாடிட்டே இருக்கிறார். அப்போ வருமானத்துக்கு தேவை, வீட்டை நிர்வகிக்கிறதுக்கு வேணும் இல்லையா வருமானம். அப்போ என்ன பண்ணுறா, இந்த மாமாக்கள் ஆல்ரெடி இந்த கோபண்ணாவுடைய மாமாக்கள் 2 பேரும் அந்த ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய தானிஷா ராஜா கிட்டக்க மந்திரிகளாக இருக்கா. நம்ம அதை ஆல்ரெடி பார்த்தோம். அக்கண்ணா மாதண்ணா அப்படிங்கிறவர் அமைச்சர்களாக இருக்கா. ஸோ அவள் என்ன பண்ணுறா, இப்படியே இவன் இருக்கான், நேர்மையானவன் தான், ரொம்ப டிசிப்ளின்டு பர்சன் தான். ஸோ இவனுக்கு ஏதாவது நம்ம ராஜாங்கத்தில் வேலை வாங்கி கொடுத்தோம்னா இவனுடைய பொழப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோபண்ணாவை கூட்டிகிட்டு கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு, நீ பாடுறத பாடு, ரொம்ப ராமரை பூஜை பண்ண பக்தி செலுத்த வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் உன்னுடைய குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இவன் என்ன பண்ணுறா, கூட்டின்னு போகிறா, தானிஷா கிட்டக்க இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறா, இதனுடைய மருமா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அந்த மாமாக்கள் 2 பேரும் ரொம்ப வருஷமாக ராஜா கிட்ட ரொம்ப ஒரு நம்பிக்கைக்குரிய அமைச்சர்களாக இருக்கிறதுனால அவளுடைய ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு உடனே தானிஷா எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் சொல்லாமல் அவள் சொன்ன அடுத்த செகண்டு இந்த கோபண்ணாக்கு பத்ராச்சலத்தில் தாசில்தாரா அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறார். ஸோ இவர் குடும்பத்தோட மனைவி மகனோட பத்ராச்சலம் போகிறார். ரொம்ப நேர்மையான பர்சன். விக்கிரகத்தெல்லாம் எடுத்துட்டு நம்ம பரம்பரையாக பூஜை பண்ணிட்டு ராமர் விக்கிரகத்தையும் எடுத்துகிட்டு போகிறார். ஷிஃப்ட் ஆகிறார். ஆஸ் யூஷுவல் பக்தி பண்ணிட்டு இருக்கார். இந்த பத்ராச்சலத்தில் ஆனால் தானிஷா சொல்லிட்டார், கிஸ்தி வரி பணத்தெல்லாம் கரெக்டாக வசூல் பண்ணி ராஜாங்கத்தில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ரொம்ப நேர்மையானவர், அண்ணா வசூல் பண்ணி இவருடைய நேர்மையை பார்த்து மக்களும் தங்களுடைய வரி பணத்தை வித்தவுட் எனி டிலே பே பண்ணிகிட்டே இருந்தான். பத்ராச்சல தாசில்தாராக இருக்கக்கூடிய கோபண்ணா கிட்டக்க அவரும் ராஜா கிட்டக்க வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கிஸ்தி வரி பணத்தெல்லாம் ரீபே பண்ணிகிட்டே இருந்தார். இப்படியே போயிட்டே இருக்கிற பட்சம் என்ன ஆகுது, இந்த பத்ராச்சலம் கோவிலுக்கு இவர் அடிக்கடி போயிட்டு வந்துட்டே இருப்பார் கோபண்ணா. அந்த கோவிலுடைய நிலைமை எப்படி பார்த்தேன்னா, சுற்றி ரொம்ப மோசமாக இருக்குது. புல்வெளி ஒரே மாடு இதெல்லாம் ஒரே இது பண்ணி டர்ட்டியாக இருக்குது. ஒரு மக்கள் பிரதட்சணம் பண்ணிட்டு வரா மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லாமல் இருக்குது. புனரமைப்பு பண்ணாமையே இருக்குது. அப்போது இவன் மக்கள்கிட்ட கேட்குறாரு கோபண்ணா, என்னது இப்படி இருக்கே அப்படின்னா, தானிஷா முஸ்லீமு, ஸோ அவர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு, ஹிந்து கோவில்களுக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னோடனே இந்த பத்ராச்சல கோவிலில் இருக்கக்கூடிய ராமருடைய அந்த அழகையும் அதையும் பார்த்துட்டு இவருக்கு தாங்கவே முடியல. சுச்சோ இப்படி இருக்கே, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இவருக்கு மனசில் தோணி போயிடுது. சரி என்ன பண்ணுறதுன்னு இவருக்கு தெரியல. ஒரு தடவை ஒரு நாள் இப்படி இந்த கோவிலை பிரதர்ஷனம் பண்ணி வரும்போது அவரோட கூட 2-3 பேர் வரா. அப்போ இதெல்லாம் ரெனோவேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் தோராயமா அப்படின்னு சும்மா ஒரு இதுக்கு எஸ்டிமேட் பண்ணி எடுத்துன்னு வாங்கோ அப்படிங்கிற பார்த்தா 6 லட்சம் பொன் காசுகள் ஆகும் அப்படி. அந்த காலத்தில் அந்த பொன் காசுன்னு சொல்லுவா இல்லையா, தம்படி காசுன்னு சொல்லுவாள், அந்த மாதிரி அது ஆகும்னு ஒரு எஸ்டிமேட் மாதிரி சொல்கிறான். அப்படியா அப்படின்னு கோபண்ணா போகிறார். பார்த்தா அவர்கிட்டக்க வரி கிஸ்தி வசூலான பணம் கரெக்டாக 6 லட்சம் இருக்குது கையில். உடனே அவனுக்கு அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளாஷ், ஆஹா எஸ்டிமேட் 6 லட்சம்ன்றான், நம்ம கையில் இருக்கக்கூடிய வரி பணம், ராஜா கிட்டக்க செலுத்த வேண்டிய வரி பணம் அதுவுமே எங்கிட்டக்க 6 லட்சம் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறார், வித்தவுட் எனி டிலே அந்த அடுத்த செகண்ட் வேவரிங் மைண்டு யோஜனை பண்ணாமல் ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த பணத்தை கொடுத்து ரெனோவேட்டுக்கு வேலையை ஆரம்பிச்சுடுறார். இது இன்ஃபர்மேஷன் ராஜா கிட்டக்க சொல்லலை. கோவிலுக்கு தானே பண்ணுறோம், என்னுடைய ராமருக்கு தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாட்டுக்கு ரெனோவேஷன் ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சுடுறார். க்ளீனாக வேலைகள்லாம் அதான் பகவானாக பார்த்து கரெக்டாக அந்த பண்ணிக்கணும்னு நினச்சுட்டார். அப்புறம் காரியங்கள் நிற்குவாமா அப்படியே போயிட்டே இருக்குது, ஸ்டாப்பே ஆகலை, அப்படியே போயிட்டே இருக்குது. 1 இயர்
எல்லாம் சூப்பராக ரெனோவேட் பண்ணியாச்சு, கும்பாபிஷேகம் பண்ணுறான், அந்த நிலைமைக்கு வந்தாச்சு. இப்போ அங்கே ராஜா கிட்டக்க ஒரு இன்ஃபர்மேஷன் போகிறது, இந்த மாதிரி இந்த பத்ராச்சலத்துலேருந்து மாமன்மார்கள் முதல்ல கண்டுபிடிச்சிடறா, ஸ்மெல் பண்ணிடுறா. என்னது இது, இந்த கோப்பண்ணா 1 இயராக அந்த கிஸ்தி பணத்தை கொடுக்கவே இல்லையே, அப்படியே ஒரு 6 மாதத்துக்கு ஒருத்தரையோ 4 மாதத்துக்கு ஒருத்தரையோ அவளுக்கு ஒரு ரெகுலேஷன் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இவன் கொடுப்பானே கொடுக்கலையே, 1 இயர் ஆச்சு இவன் கொடுக்கலையே அப்படின்னு இவளுக்கு பயம் வந்துடுத்தோம். என்னடா அது இந்த கோப்பண்ணா என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அதுக்குள்ளே இந்த தானிஷாவுக்கும் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குற முடிச்சு அவருக்கும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு போயிட்டு சோல்ஜர்ஸை அனுப்புகிறார். உடனே கோப்பண்ணா கிட்டேருந்து இந்த கிஸ்தி பணத்தை வசூல் பண்ணிட்டு வாங்கும், அப்படி இல்லைன்னா அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு வாங்கும் அப்படின்னு ஆர்டர் போட்டான். அந்த சர்வன்ஸ் வரா, அமைச்சரவை இதுலேருந்து வரக்கூடியவா அவள் வரா, வந்து கேட்குறா கோப்பண்ணா கிட்டக்க. ஆமாம் 6 லட்சம் வசூலாச்சு கிஸ்தி பணம், இந்த ராமர் பத்ராச்சல ராமருடைய கோவிலுக்கு ரெனோவேஷனுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் வாங்கோ அப்படின்னு கோவிலுக்கு கூட்டின்னு போய் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே மெருகேற்றி இருக்கார் அந்த கோவிலோட. அவளுக்கே இந்த வந்தவாளுக்கே அப்படியே சர்ப்ரைசிங்காக ஆச்சு, எப்படி இந்த கோயில் இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே அவளும் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு பார்க்குறான். நான் தான் கோவிலோடைய திருப்பணிக்காக ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சரி வாங்க நம்ம வீட்டில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு அந்த 2 பேரையும் கூப்பிட்றாரு. இல்லை நாங்கள் உங்கள் வீட்டில் சாப்பிட்டோன்னா அது ஒரு லஞ்சமாயிடும், நீ உன்னுடைய தப்பு காரியத்தை மறைக்கிறதுக்கு எங்களுக்கு நீ சாப்பாடு போடுற மாதிரி ஒரு இதுவாகிடும், லஞ்சம் ஆகிடும் அதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒத்துக்கிறது. எப்படி பாருங்க அந்த காலத்துலலாம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீ இப்போ ராஜா வந்து நீ செலவழிச்சிருக்க இதெல்லாம் ஓகே நாங்கள் பார்க்குறோம் கண் கூட, அதெல்லாம் எங்களுடைய இது கிடையாது. 6 lakhs காயினை கொண்டு சொல்கிறார், வரி பணத்தை சப்மிட் பண்ண சொல்கிறார், இல்லாட்டி உங்களை நான் அரெஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்றார். கோப்பண்ணா திருப்பி நான் என்னுடைய பர்சனல் யூஸுக்கோ நான் இதுக்கோ நான் செலவழிக்கலை, உங்களையும் கூட்டின்னு போய் காமிச்சிட்டேன், இதுதான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. ஸோ இது வந்து ஒரு ப்ரூஃபாக நம்ம எடுத்துக்க முடியாது, அப்போ நீங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணி தான் நாங்கள் கூட்டின்னு போகணும்னு சொல்லிட்டுன்னு அவரை கைது பண்ணி கூட்டின்னு போகிறான். ஊர் மக்களே திரண்டு அவர் பின்னாடி அலறிண்டு போகிறான். எப்படி ராமர் காட்டுக்கு போகிறம்போச்சே ஊர் மக்களே அப்படியே திரண்டுன்னு போனாலும் அந்த மாதிரி இவர் கோப்பண்ணா பின்னாடி எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்கிறது நாளை தொடர்பில் பார்க்கலாம்.